ஹீரோயின் பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்ட்டிக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாங்கிற முடிவில் தான் ஹீரோ இருந்திருப்பாரு. ஆனால் தொலைஞ்சு போன MP3 பிளேயரை ஹீரோயின் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்ததை ஆல்ரெடி பார்த்துருப்பாரு. அதனால என்ன ஆனாலும் அதை கண்டுபிடிக்கணும்னு ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சு ஆன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகல. கஷ்டப்பட்டு அதையும் சரி பண்ணிட்டு தான் இதெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு போயிருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஹீரோ அப்பா ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ஹீரோயினும் சொல்லிருப்பாங்க. இந்த சோகத்திலேயே ஹீரோ இருக்க உனக்கு இன்னொரு கிஃப்டும் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஜெம் ஸ்டோன் வச்ச நெக்லஸ் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோ அதை குடுன்னு கேட்டாலும் கொடுக்கல. வேலையாட்களை ஹீரோவை புடிச்சுக்க சொல்ல வேற வழி இல்லாம அவங்களும் புடிச்சுக்கிறாங்க. அந்த செயினை புடுங்கி ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட மரியாதையா கழட்டி கொடுத்துடுன்னு ஹீரோ கேட்டு பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் கொடுக்குற மாதிரி இல்ல. அவங்க அப்பா கிட்டயே சண்டைக்கு போறாரு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது யாரு வச்சிருந்தான்னு தெரியும். கண்டவங்களுக்கெல்லாம் அதை தூக்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அந்த நெக்லஸ் என்னோடது, யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன், இந்த இடத்த விட்டு மரியாதையா வெளியில போயிடுன்னு அவங்க அப்பாவே ஹீரோவை வெளியில அனுப்பிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு அந்த நெக்லஸ போட்டிருக்கணுமா கலட்டணுமா என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா பையன் கலட்டுன்னு சொல்ல அப்பா போட்டுக்கோன்னு சொல்றாரு. அப்படி போகும்போதுதான் மாறு விஷயத்துல டின்னும் அங்க வந்திருப்பான். இன்வைட் பண்ணதுலயே வெளியாள்னு சொல்லக்கூடிய இங்கேயும் அவன் கூட வந்திருக்கிற எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் இதுக்கு மேல பார்ட்டியை கண்டினியூ பண்ண முடியாது மன்னிச்சுக்கோங்கன்னு அனுப்பி வைக்க அப்பதான் எக்ஸுக்கு ஹீரோ அவரோட பையனே தெரிய வருது. நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து வந்த டின்னை பார்த்து அவங்களுக்குள்ள கலவரமே ஆகுது. இங்க என்ன நினைச்சுக்கிறான்னா டிம்முக்கு நம்ம மேல லவ் இருக்குன்னு நினைச்சுக்கிறான். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்றதுக்கு என் உயிரை நானே எடுத்துப்பேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட பார்ட்டி முடிஞ்சு ஹீரோ அப்பா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த செயினை வச்சிருக்கிறது ஹீரோக்கு பிடிக்கல. அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாலும் இது அவங்க அம்மாவோடது. இந்த செயின் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால தான் உனக்கு நான் இதை கொடுத்துருக்கேன், இனிமேல் இதை நீ தான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட சித்தியும் அசிஸ்டன்ட்டும் கோவமா இருக்காங்க. ஏன்னா அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த செயின் தனக்கு அப்புறம் பையனோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ அப்பா இந்த மாதிரி வேற ஒரு ஆளுக்கு கொடுத்ததுல ரெண்டு பேருக்கும் கடுப்பு. ஹீரோரோட வீட்டுல உட்காந்து அம்மாவோட போட்டோ எல்லாம் பார்த்து பிளாஷ்பேக்ல நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போன அம்மாவை நினைச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்க கோவத்துல MP3 பிளேயரை டிராயருக்குள்ள வீசிடுறாரு. நைட்டு ஹீரோ எனக்கு தூக்கமே வரல. இந்த செயினை போட்டுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடவே இன்னைக்கு ஹீரோ கோவப்பட்டதை வரைஞ்சிருக்க ஆல்ரெடி ஹீரோ கூட சைக்கிள்ல போனதை ஹீரோயின் வரைஞ்சு வச்சிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆக வேணாம், டெடிபியர் பொம்மையை தான் ஹீரோவா நினைச்சு வரைஞ்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல காஃபின்னு சொல்லி அசிஸ்டன்ட் ஹீரோ அப்பாவுக்கு கொடுக்க அவர் எடுத்து குடிக்காம தேங்க்யூ மட்டும் சொல்றாரு. விஷம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வேணும்னே வம்புக்கு பேச என்ன பிரச்சனை, அந்த செயினை நான் அவளுக்கு கொடுத்ததுல நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக இப்படியா உங்களுக்கே தெரியும், அந்த செயினை ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு கொடுக்க சொல்லி பையனுக்கு கொடுக்கறதா வச்சிருந்ததை நீங்க பாட்டுக்கு எடுத்து யாருக்கோ கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற எதுவுமே சரியில்லை. என்னதான் அவளை உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. நீங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க வந்திருக்கிறதுக்கு முக்கியமா வேற ஏதோ காரணம் இருக்கணும், அதை நீங்க சொல்லலனாலும் நானே கண்டுபிடிப்பேன்னு சொல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சிம்பிளா முடிச்சிடுறாரு. ஹீரோயின் இன்னும் அந்த செயினை போடலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த செயினை அவங்க அப்பா தான் உனக்கு கொடுத்துருக்காரு, அதை நீ போட்டாலும் உன் மேல கோவப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்ல, மத்தவங்களை பத்தியே யோசிக்காத, இப்படியே உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தனா உனக்கு தலைவலி வரும், முதுகு வலி, இடுப்பு வலி, அப்புறம் கான்ஸ்டிபேஷன், 3 நாள் கழிச்சு நீ தான் டாய்லெட்ல கஷ்டப்படுவா பாத்துக்க அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் ஆறுதலா இருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் ஹீரோயின் அசர்ற மாதிரி தெரியல. கண்டிப்பா ஹீரோ கிட்ட பேசியே ஆகணும்னு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு ஹீரோவை பார்க்க வர உள்ள போகணும்னா நீங்க பாஸ்வேர்ட் சொல்லணும்னு வேலைக்கார பையன் நிக்கிறான். என்னடா இதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவன் ஆஃப் ஆயிடுறான். ஃப்ரெண்டுக்கும் அவனை பார்த்த உடனே ஏதோ ஃபீலிங்ஸ். அந்த கேப்ல ஹீரோயின் உள்ள போய் தேட ஹீரோ எங்க தேடியுமே கிடைக்கல. ஒரு வழியா ஹீரோவை பார்த்துட என் மேல எந்த தப்பும் இல்ல, அவரு வச்சுக்கோன்னு சொன்னனாலதான் அதை நான் வச்சிருக்கேன், புரிஞ்சுக்கோன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ ஒன்னும் அவரோட பொம்மை இல்ல, வச்சிருன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஹீரோ பாயிண்டா கேட்கிறாரு. அப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியாது, சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காதுன்னு நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக், நமக்குள்ள சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் கேட்டு நீ இருந்தனா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி ஹீரோ அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. கோவத்துல எல்லாம் இல்ல, நார்மலா தான். ஆனா இது எதுவும் ஹீரோக்கு தெரியாது. சரி ஒருவேளை உனக்கு வேணுங்கிற பொருள் ஒன்னு உங்ககிட்ட நான் கொடுத்தா என்னோட நெக்லஸ் நீ கொடுப்பியா, உன்னோட MP3 பிளேயரை நான் உனக்கு தரேன், அதுக்கு பதிலா என் நெக்லஸ் கொடு, இன்னைக்கு 4 மணிக்கு நான் வந்து மீட் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட இன்னொரு பக்கம் அவளே அந்த நெக்லஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இங்க கற்பனை பண்ணிட்டு இருக்க. இந்த ரூபி நெக்லஸ் வேணும்ட்டு தான் ஹீரோ அப்பா கிட்ட கேட்டிருப்பா. அந்த மாதிரி கல்லிப்ப கிடைக்கிறது இல்லன்னு அவரும் சொல்லிருப்பாரு. சரி நேரா அவர்கிட்டே போய் பேசலான்னு அங்க போக அங்க தோட்ட வேலைலாம் டின் பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அவன் தோட்டக்காரன் அவங்க கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்க. நான் தோட்டக்காரனாவே இருக்கட்டும், மனுஷங்களுக்கு ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ அப்பா வந்துடுறாரு. அப்புறம் தான் தெரியுது இது தோட்டக்காரன்லாம் இல்ல, ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இன்னும் ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட பையன், அவரும் ஜுவல்லரி ஷாப் தான் வச்சிருக்காரு. அது தெரிஞ்ச உடனே அவங்கிட்ட சாரி எல்லாம் கேக்குறா. ஆனா அதுல உண்மையே இல்ல, பொய்யான சாரி எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு டின் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடா. ஹீரோ அப்பா வராரு. நேத்து ஹீரோயினுக்கு நீங்க கொடுத்த ரூபி நெக்லஸை நான் வாங்கிக்கலான்னு இருக்கேன், என்ன பிரைஸ்னு சொல்லுங்கன்னு கேட்க அதை கண்டிப்பா விற்க போறது இல்ல, அது மட்டும் இல்லாம இப்ப அது ஹீரோயினோடது, கண்டிப்பா அவளும் அதை விற்க மாட்டா, வேணும்னா நீ அவகிட்டயே கேட்டுக்கோங்கிற மாதிரி சொல்லிட. அப்ப சரி நான் அவகிட்டயே பேசி எப்படியாவது வாங்கிக்கிறேன்னு அவங்க இருந்து கிளம்பும் போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்க கூடயே சுத்திட்டு இருக்கானே ஒரு பையன், அது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஏதோ ஒரு பொண்ணு கூட அவன் சீட் பண்ணிட்டதுனால அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருக்கு. அது தெரியாம நேத்து பார்ட்டிக்கு நான் அவனை வேற இன்வைட் பண்ணிட்டேன், உனக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, அது
அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ் தான் எனக்கு முக்கியம். அதனால இனி எந்த பிசினஸும் நான் அவன் கூட வச்சுக்க போறதில்ல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லிட. ஆல்ரெடி அந்த விஷயத்தெல்லாம் இவ அவங்க அப்பா கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு இருந்தா அது போச்சு, கூடவே பிசினஸும் கேன்சல் ஆகுதா. அந்த டென்ஷன்ல இருந்து அவங்க இருந்து கிளம்ப ஹீரோ சொன்ன மாதிரி 4 மணிக்கு ஜுவல்லரி எடுத்துட்டு ஹீரோயின் போறா. நெக்லஸ் டப்பாவை பார்த்த உடனே ஹீரோவும் MP3 பிளேயர் எடுத்து காட்டுறாரு. ஹீரோயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி டப்பாவை அவரே புடுங்கி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நெக்லஸ் இல்ல. என்ன மன்னிச்சிரு, உங்க அப்பா அது எனக்கு கொடுத்துட்டாரு, என்னால கண்டிப்பா அது உனக்கு கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தா அவருக்கு மரியாதையா இருக்காது, என்ன நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? எங்க அப்பா மாதிரி உனக்கும் கொஞ்சம் கூட மனசே இல்ல. இனிமேல் நான் மட்டும் எதுக்கு உங்ககிட்ட கைண்டா நடந்துக்கணும்? இனிமேல் நானும் கூட ரூடா தான் நடந்துப்பேன். அந்த டப்பாவை தூக்கி வீசிட்டு MP3 பிளேயரையும் வீச போறேன் அப்படின்னு அங்க இருந்து போக ஹீரோயின் வந்து பார்த்தா, உனக்கு வேணும்னா தண்ணியில குதிச்சு நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோயினும் யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சு அது கிடைச்சிருமா கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்காங்க. அலாரம் செட் பண்ணாததுனால ஹீரோயின் சித்தி பையன், என் பேர் ஓம்னு சொல்லிருப்பேன், ஓம்னே சொல்றேன், சித்தி பையன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க. அவன் ரொம்ப நேரம் தூங்கிட அசிஸ்டன்ட் தான் வந்து எழுப்பி விடுறாங்க. அவனும் வெளியில வரும்போதுதான் கரெக்டா ஹீரோயின் ஃப்ரெண்டும் வேலைக்கார பையன் கிட்ட பேசிட்டு வராங்க. அவங்க பேரு பிங். எல்லாம் ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, ஆரம்பத்துல எங்களுக்குள்ள எல்லாம் ஓகேவா இருந்த மாதிரி தான் இருந்தது, ஆனா நாங்க பேச ஸ்டார்ட் பண்ண மேல் தான் தெரிஞ்சது எங்க 2 பேத்துக்குள்ள செட்டே ஆகாதுன்னு. சரி ஓகே, உங்க கூட வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்டா, ஹீரோவை பாக்குறதுக்கு அவ அப்பவே போயிட்டான்னு சொல்றா. அவனை பாக்குறதுக்கு ஹீரோயினை தனியா அனுப்புனியா அப்படின்னு ஓம் பயப்பட, அவ பெரிய பொண்ணுதான், அவளே பார்த்துப்பான்னு பேசி வாய மூடல. அதுக்குள்ள ஹீரோயின் தண்ணியில பயங்கரமா நினைச்சு அங்க வர. ரூமுக்கு கூட்டிட்டு போய் இப்பவே அவன் பேக்கை பேக் பண்ணி இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ஓம் சொல்றான். ஆனா ஹீரோயின் இப்பவும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஹீரோ மேல எந்த தப்பும் இல்ல. அந்த நெக்லஸ ஹீரோயினுக்கு கொடுத்தது பிடிக்காததுனாலதான் ஹீரோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி புரிய வைக்க அவங்களும் ஒரு வழியா கன்வின்ஸ் ஆகுறாங்க. அன்னைக்கு நைட்டு டின், ஹீரோ, வேலைக்கார பையன் 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போது, என்ன ஹீரோயின் ஃப்ரெண்ட நீ டேட் பண்ற போல அவங்க கட்சிக்கு தாவிடுவியா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, எதுவா இருந்தாலும் நாம 3 பக்கத்தையும் பார்க்கணும்ல, நம்மளோட சைடுன்னு ஒண்ணு இருக்கு, ஹீரோயின் சைடு அப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலி சைடு நம்ம சொல்ல ஆரம்பிக்க நமக்கும் அது அப்படியே காட்டுறாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், ஹீரோயின் சித்தி ரொம்பவே கொடுமைக்காரி, ஹீரோயினை தான் அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மூத்த பொண்ணு இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல மாடல், பெய்டு ப்ரமோஷன்ஸ் கூட பண்ணுவா. ஆனா இப்பவும் அவ வாழ்றது அம்மா காசுல தான், எதுக்கு எடுத்தாலும் அம்மா காசுன்னு கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயினோட பெரிய கடனை கட்டி முடிச்சுட்டாலும் இன்னும் இவளுக்கு சொந்தமான ஏகப்பட்ட கடன் பேலன்ஸ் இருக்கு, அதெல்லாம் கட்டணும்னா என்ன பண்றதுனே தெரியலன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கா. பொண்ணு போன்ல எதையோ காட்டுறா, நம்ம வாழணும்னா இது மட்டும்தான் ஒரே வழின்னு முடிவெடுத்தாவ, என்ன முடிவுன்னு நமக்கு காட்டல. அடுத்த நாள் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு நத்தை இருக்கு, அதை மிதிச்சிடக்கூடாதுன்னு பத்திரமா எடுத்துட்டு போய் ஓரத்துல விட. ஆல்ரெடி ஹீரோ அதை தான் பண்ணிட்டு இருப்பாரு. 3ஆவதா ஒரு நத்தை இருக்கு, அதை எடுத்துட்டு போய் விடலான்னு இருக்கும்போது அது மேல ஒரு கார் ஏத்தி நசுக்கி கொன்னுட வந்திருக்கிறது ஹீரோயினோட சித்தியும் அவ பொண்ணும் தான். அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த இடத்துலயே நிக்க. இப்படியே இந்த எபிசோடும் முடியுது. பாய்.